ஒரு டீச்சர் 30 ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நாம படித்த விதம். அதன் பிறகு யூடியூப் அப்படிங்கிறதுலாம் வருது. ஒரு டீச்சர் யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னா அதை 1000 பேர், லட்சம் பேர் பார்க்குறாங்க. பட் இனிமே ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு டூல் இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ஏஜென்ட், ஒரு சாட்போட், இது மில்லியன் கணக்கான மனிதர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்துக்குள்ள நாம நுழைவது எப்படி? ஒரு தொழில் புதிதாக தொடங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே இருக்கு. அப்படி பெருசாயிட்டு இருக்கக்கூடிய அந்த கர்வை நம்ம எடுத்து பார்த்தோம்னா உயர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த கர்வ்ல நம்ம எப்பவுமே முன்னாடி இருக்கணும். அதனால தான் உங்களை எக்ஸ்க்ளூசிவா ஒரு 2 தினங்கள் நடைபெறக்கூடிய ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்றேன். இந்த சாட்டர்டே சண்டே நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் 10 மணிலிருந்து இரவு 7 மணி வரை இது நடைபெற போகுது. நார்மலா 10,000 ரூபாய் வரை இருக்கும். பட் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலுக்கு அதை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் அவுட்ஸ்கில். இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபோக்கஸ்ட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இது உருவாக்குனவங்க மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஷியல் ஏஐ ஃபவுண்டர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இன்டராக்டிவ் ட்ரைனிங் 16 மணி நேரம் நடக்க போகுது. இதுல என்னெல்லாம் நீங்க கத்துக்கிடுவீங்க அப்படின்னா, பர்சனல் ஏஐ டூல் கிட் வித் 10க்கும் அதிகமான டூல்ஸை பயன்படுத்துறதுக்கும், ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ல மாஸ்டரிங் பண்றதுக்கு, அதே மாதிரி ஏஐ ப்ரிசைஸா எப்படி யூஸ் பண்ணணும், automate repetitive task and analysis data without writing a single code அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நிமிடங்கள்லயே ப்ரொஃபஷனலா பிரசன்டேஷன் உருவாக்குறதா இருக்கட்டும், இமேஜா உருவாக்குறதா இருக்கட்டும், வீடியோ உருவாக்குறதா இருக்கட்டும், அடுத்ததா டெவலப் ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் தட் கிவ் அ காம்படிட்டிவ் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளத்தையும் மட்டும் கிடையாது, இன்னும் அதிகமான விஷயங்களை பத்தி தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் 40க்கும் அதிகமான கண்ட்ரீஸ்ல இருந்து இதுல என்ரோல் பண்ணி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னா, ஏஐ உலகத்துல நம்ம அன்பிரிப்பேர்டா இருக்கிறது அப்படிங்கிறது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, அது ஹியூஜ் ரிஸ்க் அப்படிங்கிறதுனால தான். நீங்க எந்த ஃபீல்டா வேணாலும் இருக்கலாம், டெக்கா இருக்கலாம், டீச்சிங்கா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், எல்லாருக்கும் சூட் ஆகும். ஏஐ உங்க ஜாப் கூட தொட்டு உரசிட்டு போகுதுன்னா இது உங்களுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். சீட்ஸ் ரொம்பவே லிமிடெட், அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடா ஃபில் ஆயிட்டே இருக்கு. ஸோ மேலும் விவரங்களுக்கு அதுல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அது வழியா தான் அவங்க கொடுப்பாங்க. ஃபியூச்சர் ப்ரூஃபிங்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல நீங்களும் மிகப்பெரிய அளவில் இன்வால்வ் ஆகி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இது ரொம்பவே முக்கியமானதுதான். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாதாரண மனிதர்களை ஆட்டுவிக்கிறது அப்படிங்கிறத விட ரொம்ப பெரிய அளவுல டெக்னாலஜில உயர்ந்து நிற்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, கூகுள் மாதிரியான நிறுவனங்கள், அவங்களை எப்படி ஆட்டுவிக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ப்ரௌசிங் தான். இப்ப இருந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி வர ப்ரௌசிங் அப்படிங்கிறதுல எப்போதுமே ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எந்த மாதிரியான ப்ரௌசிங்? முதல்லலாம் நம்ம ஜிபிஆர்எஸ் இல்லாட்டி வேப் சிஸ்டம், அப்படி இல்லைன்னா டயல் மோடம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி வெப்பை ப்ரௌஸ் பண்ணுவோம். அப்படி வெப்பை ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு பேஜ் வர்றதுக்கும் ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நிறைய நேரம் எடுத்துச்சு. அதன் பிறகு நம்ம ஊருக்கெல்லாம் ப்ராட்பேண்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ எல்லா இடங்களிலுமே வைஃபை நெட்வொர்க் அப்படிங்கிறதுலாம் உருவாகி விட்டது. அதை விட கூடுதலாக சேட்டலைட் வழியாக நம்மளால் இன்டர்நெட்டை உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்லிங்க்லாம் காண்பித்து விட்டார்கள். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடான இந்த உலகத்தில் இப்போதும் ப்ரௌசிங் அப்படிங்கிறது எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கும். எப்படி ப்ரௌசிங் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு வேர்டை எடுத்து நம்ம சர்ச் பண்ணுறோம், சர்ச்சிங்க்கு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் நமக்கு பிடித்த ரிசல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பதற்காக ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை சொடக்கி அந்த வெப்பேஜுக்குள்ளே போவோம், அதை வாசித்து பார்ப்போம். அதை வாசித்து பார்த்து அது நமக்கு சரியில்லைன்னா மறுபடியும் பேக் அடிப்போம். இதை நேவிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறதும் ஒரு நேவிகேஷன் தான். அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேக் அடித்து வர்றதும் ஒரு நேவிகேஷன் தான். இந்த மாதிரி நேவிகேட் பண்ணி நம்ம வெப் ப்ரௌசர்ஸ் அப்படிங்கிறத ப்ரௌசிங் பண்ணிட்டு இருந்தோம். இதை ஒரு மோனோபோலியா கையில் வச்சிருந்தாங்க கூகுள். அவங்களுடைய குரோம் வெப் ப்ரௌசரா இருக்கட்டும், கூகுள் சர்ச்சா இருக்கட்டும், அப்போ கூகுளினுடைய சர்ச் கன்சோல், கூகுளினுடைய குரோம் ப்ரௌசர், இது எல்லாமே ஒட்டுமொத்தமான உலகத்தின் தேடுதலுக்கான ஒரு மர்ம பெட்டகமா இருந்துச்சு, ஒரு பொக்கிஷமா இருந்துச்சு. ஆனா இதுல யார் பெரிய ஆப் அடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய ஆப் அடிச்சு விட்டுருச்சு. எந்த மாதிரியான ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேவிகேஷன் அப்படிங்கிறதே இல்லாம செஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு வடை சுடுவது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா, வடை சுடுவது இப்படிதான் அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு இருப்போம். அந்த வெப்சைட்டுக்குள்ள போகும்போது அதுல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியா கூகுள் ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அடுத்த வெப்சைட்டுக்கு போவோம். அடுத்த வெப்சைட்லையும் அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும்.
அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அதில் ஒரு பர்டிகுலர் ரெவன்யூ அப்படிங்கிறத கூகுள் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வடை சுடுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராம்ப்டை ChatGPTயோ நீ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஏஐ டூலையோ வச்சோ இல்லாட்டி ஏஐ ஏஜென்ட் வச்சோ நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும், வடை சுடுதல் இவ்வளோதான், இந்தந்த பொருட்கள் எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுவே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் கொடுத்து வேணும்னா அதற்கான வீடியோவையும் தேவையானால் அதற்கான இமேஜஸையும் தந்து விடுகிறது. இப்போ நம்ம நேவிகேட் பண்ண வேண்டியது இருக்கா? அதாவது ஒரு வெப்சைட்டில் போய் அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய் மறுபடியும் உள்ளே போய் அப்படி ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா? இல்லை. அந்த வேலை எல்லாத்தையுமே ஏஐ ஏஜென்ட் செஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு தேடு பொறி அந்த ப்ராம்ப்டை வச்சு அந்த ப்ராம்ப்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி ஒரு குட்டியாக நமக்கு புரிகிற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டாக தந்துட்டாங்க அப்படின்னா நாம் வெப்சைட்டுக்குள்ளே போகிறது எல்லாமே நின்றுரும். இதனால் கூகுள் பயப்படுறாங்க. எப்படி பயப்படுறாங்கன்னா, நாளடைவில் ப்ரௌசிங் அப்படிங்கிறத யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத என்னுடைய இங்கிலீஷ் ப்ராம்ப்டை வச்சு நான் பேசிக்கிறத விட தமிழ்லேயே நான் பேசினாலும், இப்போ கூகுள் ஜெமினின்னு வந்துருச்சுல்ல, எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், கூகுள் ஜெமினிட்ட கூகுள் ஜெமினி எப்படா இருக்க அப்படின்னு கேட்டால் அது திருப்பி தமிழ்லேயே பதில் சொல்லும். வடை சொல்கிறது எப்படா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டால் மாப்பிள்ள இப்படி தான் அப்படின்னு சொல்லி குரோக்கு பதில் சொல்லுது. மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, கேஸ் லைட்டை ஆஃப் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்லுவான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது பதில். அப்போ இப்படிங்கிற இந்த மெத்தட் வந்த பிறகு கூகுளினுடைய ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாகும். அப்போ கூகுளினுடைய ரெவன்யூ கம்மியாகும் போது இந்த வெப் ப்ரௌசர், அந்த கூகுள் இல்லாட்டி ChatGPT சொல்கிறாங்க, ஓப்பன் ஏஐ நிறுவனம் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ப்ரௌசர் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஓப்பன் ஏஐ மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் ஜாம்போனா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனம் ஒரு ப்ரௌசரை தொடங்கி அந்த ப்ரௌசருக்குள்ள ஒரு மானிட்டைசேஷன் பாலிசியை கொண்டு வந்துட்டாங்கன்னா கூகுள் அடி வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூகுள் என்ன செய்யறாங்க, யார் யார் இந்த மாதிரியான வெப் ப்ரௌசர்ஸ், குறிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப் ப்ரௌசர்ஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே விலைக்கு வாங்குறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிள் நிறுவனம் சஃபாரியிலிருந்து மைக்ரோசாஃப்டினுடைய ஒட்டுமொத்தமான எல்லா ப்ரௌசரையும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்கள் உள்ள அடக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வராது, அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஒரு பேராகிராஃப் வந்து நிற்கும். இதுதான் நீ சர்ச் பண்ற, இதோடி போதுமா, இதை விட கூடுதலான டீடைல்ஸ் வேணும்னா நீ என்ன செய், அடுத்தடுத்த லிங்கை சொடக்கி போ அப்படின்னு சொல்லும். ஸோ உங்களுக்கு புரியுதா, அடுத்த ஜென்ரேஷன் அந்த ஷார்ட் டெஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் வாசிக்கிறதுக்கான அந்த தருணம் அவங்களுக்கான அந்த டைமா ஒதுக்குவாங்க. அதன் பிறகு கூடுதலான டீடைல்ஸை தெரிந்து கொள்வதற்கு லட்சத்தில் ஒரு நபர் அந்த லிங்கை சொடக்கி உள்ளக்க போய் சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கூகுள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் கூகுள் சம்மந்தமா இல்லாட்டி உங்களுடைய ப்ராடக்ட் சம்மந்தமா நாளைக்கு இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் தேடு பொறியில இல்லாட்டி ஒரு மக்களுடைய ஒட்டுமொத்தமான சர்ச்சிங்கில் வந்தாலும் அதுக்குள்ளே மக்கள் வருவார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ டிசைன் பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை நாளைக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸை ரன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சிஏவாக இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுங்கள். பட் வெப்சைட் டிசைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள கொண்டு வந்து அதன் வழியா ஒரு அவுட்புட் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படிங்கறத யோசிச்சு செய்யுங்க. அடுத்ததா முத காலகட்டத்திலாம் ரமேஷ்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். மார்க்கெட்டுக்குள்ள கடை வச்சிருப்பான். அவன் வந்து எல்லா ஆடியோ ஃபைலையும் வாங்கி பாட்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பான். மச்சான் எனக்கு ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சாங்ஸ் ஏற்றித்தா அப்படின்னு சொல்லி மெமரி கார்டை கொடுத்தோன்னே ஃபீல் குட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சாங்ஸை ஒரு ஃபோல்டரில் வச்சு எனக்கு தருவான். நல்ல டான்ஸ் பாட்டுக்கு தனியாக, ஹிந்தி பாட்டுக்கு தனியாக, இங்கிலீஷ் பாட்டுக்கு தனியாக, 90s சாங்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக, இளையராஜாவுக்கு தனியான்னு சொல்லி எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்குங்க. அப்போ இதை யார் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தான். அந்த மனிதனை இப்போ யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் மெஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அதை விட அல்கோரிதம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஸ்பாட்டிஃபை எடுத்து நீங்கள் ஸ்பாட்டிஃபைக்குள்ள நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது எந்த மாதிரி பிளேலிஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? நீ ஜிம்முக்கு போகணுமா, ஜிம் பிளேலிஸ்ட், இளையராஜா பிளேலிஸ்ட், ரஜினி பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லும். நாம இந்த பிளேலிஸ்ட்டை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோமா கேட்டுட்டு இருக்கோமா அப்படிங்கிறது இல்லை. திடீர்னு ஒரு பாட்டு இளையராஜாக்கு சாங் கேட்டுட்டு அடுத்துதான் நான் ஒரு ஏஆர் ரஹ்மானுக்கு சாங் கேட்குறேன்னா, தொடர்ச்சியா 2வது முறையும் ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்குறேன்னா அடுத்ததா என்னுடைய ஃபீட்ல வர்றது எல்லாமே ஏஆர் ரஹ்மானுடைய ஹிட்ஸ், ஏஆர் ரஹ்மான் பாடிய பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் பேஸ்டா இருக்கக்கூடிய சாங்ஸ், ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இங்க மனிதன் அப்படிங்கிறவனுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிவிட்டது மெஷின்ஸ் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ். எப்படி அந்த ஒரு நாலேஜ் அதுக்கு போகுதுன்னா, எஸ் இவன் இதை விரும்பி பார்க்குறான்டா, இதை விட அடுத்த அவன் மூடு மாறிடுச்சு, இளையராஜா வேண்டாம் ஏஆர் ரஹ்மான் வேணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய மூளை தேடுது. இதை மட்டும் காண்பி அதை அவன் கன்சியூம் பண்ணுவான் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஸோ உங்களுடைய ஜாப் இதே மாதிரி ஒரு மெஷினால் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாபா இருக்கிறது என்றால் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததா நம்ம பிசினஸ்ல எந்த இடத்துல மனிதர்கள் அதிகமா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க பில்லிங்காக ஒரு மனிதன் உட்கார்ந்துகிட்டே இருப்பான். பில்லிங்கை விட அதுக்கான இன்வாய்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், இன்வாய்ஸுக்கு பிறகு கணக்கு காண்பிப்பதா இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு கடை இருக்குன்னா அதுல ஆட்டோமேட்டடா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பில்லை போடுறது, அந்த பில்லை சீல் அடிக்கிறது, அதை சரிபார்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் எல்லாத்தையுமே யார் செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய போகுது. ஆட்டோமேட்டிங் 30% ஆஃப் ஜாப். ஒரு ஜாப்ல 30% மட்டும் ஆட்டோமேட் பண்ண வச்சீங்கன்னா ஒரு நபரால 1000 மணி நேரத்துக்கும் அதிகமான மணி நேரத்தை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் சொல்லுது. உங்களுக்கு புரியுதா? நான் 7 மணி நேரம் வேலை செய்கிறேன். இந்த 7 மணி நேரத்தில் ஒரு 30% அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கான வேலையை நான் ஆட்டோமேஷனாக போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2.5 மணி நேரம் மட்டும் எனக்கு சேவ் ஆகாது. அதன் பிறகு தொடர்ச்சியாக நான் செய்ய வேண்டிய வேலையை ஈஸியாக முடிச்சு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேன். இதனால 1000க்கும் அதிகமான மணி நேரங்களை ஒரு மனிதனால் சேவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவனை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கான, இல்லாட்டி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை சரியா நாம நம்மளுடைய ஜாப்ல, ஆட்டோமேட்டடா இருக்கக்கூடிய ஜாப்ல செய்ய முடியுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ நான் முதல்லாம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேன்வா விட அடுத்த கட்டமாக தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஆட்டோமேட்டட் டூல்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஃபோட்டோஷாப்பில் நான் டிஃப்ரெண்ட் லேயரை நானே பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே நானே செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. கேன்வாவில் எல்லாமே டக் டக்குன்னு முடிஞ்சிருது. அதை விட அடுத்ததாக ஒரு டெம்ப்ளேட் கொடுத்தா ஈஸியாக என்னுடைய டைட்டில் மட்டும் கொடுத்தேன்னா ஒரு தம்ப்நெயில் கிரியேட் ஆகுது. அப்போ என்னுடைய ஜாப்ல நான் என்ன செஞ்சுருக்கேன்? இதே மாதிரி ஆட்டோமேஷன் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய ஜாப்லையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏஐ டூலை பயன்படுத்த முடியும். அந்த டூல் எது? அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால செய்ய முடியறதா? அதை அந்த டூல் செஞ்சிருமா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துங்க. வேற ஒன்றுமே வேண்டாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரை நம்ம தமிழ் பொக்ஷத்தில் சப்டைட்டில் அப்படிங்கிறதுக்காக 2 நபர்களை நம்ம வச்சுருந்தோம். இந்த 2 நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு வீடியோ பேசி கொடுத்து அது பப்ளிஷ் ஆயிரும். பப்ளிஷ் ஆன பிறகு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க வணக்கம் அங்கே பாஸ் பண்ணிட்டு கீழே உட்காந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க. மறுபடியும் ப்ளே பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் டைப் பண்ணுவாங்க. இப்படி டைப் பண்ணி தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இங்கிலீஷாவோ இல்லாட்டி தமிழ்லையோ அவங்க டைப் பண்ணி சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பேசி கொடுத்த வீடியோ அதன் பிறகு ஒரு தினம் எடுக்கும். இந்த ஒரு 15 நிமிஷம் வீடியோவை அவங்க கரெக்ட் பண்ணி டிஃப்ரெண்டான லாங்குவேஜில் அவங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து வர்றதுக்கு. ஆனால் இப்போ என்ன செய்கிறோம் தெரியுமா? ஒரு ஏஐ போட் இருக்குது. அந்த ஏஐ போட்டுகிட்ட என்னுடைய யூடியூப்பில் நான் பப்ளிஷ் பண்ண வீடியோவை எடுத்து கொடுத்துட்டேன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ டிடெக்ட் பண்ணி அது தமிழில் பேசியிருக்கேனா ஆங்கிலத்தில் பேசியிருக்கேனான்னு பார்த்து அதை எந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணணுங்கிறதையும் பார்த்து அதை என்ன செஞ்சிடும்? கன்வெர்ட் பண்ணி நமக்கு தந்துடும். வெறும் 5 நிமிஷத்தில் என்னால் ஒரு சப்டைட்டில் கிரியேட் பண்ண முடியும். ஒரு நாள் எடுத்த சப்டைட்டில் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்ட 2 நபர்கள் இருக்காங்க. அந்த சப்டைட்டில் எழுதக்கூடிய அந்த 2 நபர்கள் அவங்களை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலால் உருவாக்கப்பட்ட இந்த சப்டைட்டில் எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி மறுபடியும் பப்ளிஷ் பண்ணிடு அப்படிங்கிறோம். எகெயின் அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ 15 நிமிஷம் வேலையை பார்த்து மீதம் இருக்கக்கூடிய 6.25 மணி நேரம் சும்மா இருக்காங்க. அப்போ இந்த 6.25 மணி நேரம் சும்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அடுத்த ஜாப் என்ன அப்படிங்கிறத பார்த்து அடுத்த வேலையை நம்ம கொடுக்குறோம். இல்லை அவங்க அடுத்த வேலைக்கு போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஆட்டோமேஷன் ஏஐ டூலை பயன்படுத்துகிறோம். இது ஏன் ஜாப்ல நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை. இதை நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டால் உங்கள் ஜாப்லையும் இதே மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்களாலையும் முடியும். அடுத்ததா பர்சனலைஸ்டு ஏஐ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான். இந்த பர்சனலைஸ்டு ஏஐ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன? முதல்லலாம் ஒரு டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா சயின்ஸ் தெரியும் அப்படிங்கிறத பார்த்து படித்து வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூலை விட்டுட்டு அந்த டீச்சர் போயிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு டீச்சர் வந்து அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய நிலைமை மோசமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு டீச்சருக்கு தானே தெரியும் ஒரு குழந்தைக்கு எப்படி படிப்பு வரும் வராது, எந்த படிப்பு வரும் வராது அப்படிங்கிறது. அந்த டீச்சர் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் எடுத்துட்டாங்க, இப்படிங்கிற பிரச்சனை எதுவுமே ஃபியூச்சர்ல இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஸ்டடி நடத்துது, ஒரு கோர்ஸ் நடத்துமா. அந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்றேன். உதாரணத்துக்கு நான் வந்து சயின்ஸ் படிக்க போறேன் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்றேன். 1 மணி நேரம் சயின்ஸ் டாபிக் நான் படிக்கிறேன், பாஸ் பண்றேன்.
ஒரு 2 மணி நேரம் கேப் எடுக்கிறேன், அடுத்த வந்து சயின்ஸ் டாபிக் எடுத்து படிக்கிறேன், அதில் ஸ்பேஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் வருது, அதை நான் கேப்பை விடாமல் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஏஐ டூல் என்ன நினச்சி வைக்கும், இவனுக்கு நிலவை பற்றி பாடம் எடுத்தால் நல்லபடியாக புரியுது, ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள் இவனுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கலாம், ஜியோகிராஃபி சம்மந்தமாக கொஞ்சமாக சொன்னால் போதும், இல்லை எக்கனாமி சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக அவனால் புரிஞ்சுக்கிட முடியல, அவன் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கான், எனவே அதை இன்னும் சுலபமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத அதுவே டிசைட் பண்ணி உங்களுக்கான ஒரு டீச்சராக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு ஆங்கிலம் வராது அப்படின்னு தெரிந்த ஒரு ஏஐ டூல் நீ ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு இதுதான்டா சிறந்த வழி அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்குது அப்படின்னா, அதே ஏஐ டூல் என்னுடைய நண்பனுக்கு எடுத்து கொடுக்குது. அவனுக்கு ஹிந்தி வராதானா அந்த ஏஐ டூல் எனக்கு சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்காது, அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனை ஹிந்தியில் படிக்க வைக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஏஐ டூல் தான், டெவலப் பண்ணது ஒருத்தன் தான், அந்த ஏஐ டூலில் அவன் அப்லோட் பண்ணிட்டான். 10th சப்ஜெக்ட்டுக்கான சோஷியல் சயின்ஸ் தான் ஏஐ டூலுக்காக வச்சுருக்காங்க. அந்த 10th சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுந்த மாதிரி அந்த ஏஐ டூல் ப்ரொனவுன்ஸ் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா இதை விட பிரம்மாண்டமான வளர்ச்சி என்ன? ஸோ இதில் நீங்கள் எப்படி ஒரு புதிய ஜாபை உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பிளாட்ஃபார்மில், அதுவும் ஏஐ பிளாட்ஃபார்மில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் மாறிட்டீங்க. கண்டென்ட் கிரியேட்டர்னா நார்மலாக நாங்கள் பேசுகிற கண்டென்ட் கிரியேட்டரை விட இன்னும் எஜுகேஷன் பேஸ்டாக 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 11th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எஜுகேஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் லெவலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான நபர்களுக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க சாதாரணமாக சொல்லி ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறதை விட அவங்க ஏஐ டூலை யூஸ் பண்ணி எப்படிலாம் அதை என்ஹான்ஸ் பண்ணலாம், அதை எப்படி மக்களிடம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. 2030 குளோபல் இ லேர்னிங் மார்க்கெட் அப்படிங்கிறது $400 பில்லியன் ஒரு வர்த்தகமாக இருக்க போகிறது. அப்போ இ லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இப்போ இருந்தே நீங்கள் அதுக்கான ஒரு ஜாபை கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கான ஒரு வேலையை அதை மாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏஐ டூலாக மாறிடுச்சு. கண்டென்ட் ரீபர்போசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீபர்போசிங் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட் எடுத்து அதை 5 ஷார்ட்டாக மாற்றி அந்த 5 ஷார்ட்ஸை நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் இல்லாட்டி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணி ஒரு மெயின் கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நான் யூடியூப்பில் போட்டு இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ட்விட்ச்சில் எதாவது போட்டு அதில் மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணி அதன் பிறகு அதை ஒரு ஆர்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆர்டிக்கலை ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணது ஒரு கண்டென்ட். ஆனால் அந்த ஒத்த கண்டென்ட்லேருந்து 5 ஷார்ட்ஸு, ஒரு ஆர்டிக்கிளு, ஏகப்பட்ட இடத்துல ஆடியோ ஃபைல்ஸ் இப்படிலாம் சொல்லி மாற்றுற இந்த நேக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு யூடியூப் வீடியோக்கு மட்டும் நான் சொல்லலை, இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்யலாம். நீங்கள் ஒரு டாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு எலக்ட்ரானிக்ஸில் பெரிய ஜாம்பவானாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் குட்டி குட்டி மெட்டீரியலை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டடாக இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தா அதை விட பெரிய சக்ஸஸ் வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், ஏஐ டூல்ஸ்க்கான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது தான். ஒரு காலகட்டத்திலலாம் நம்ம இப்போ கிட்ஸ் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நான் எதில் டிசைன் பண்ணேன் அப்படின்னா ஷாப்பிஃபைல நானாக வெப்சைட்டை டிசைன் பண்ணி நானாக படிச்சுட்டு தான் அந்த ஷாப்பிஃபைல kidsbestie.com அப்படிங்கிறத அங்கே அப்லோட்லாம் பண்ணி அதுக்கான தீமெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிக்கிறேன். இதை செய்கிறதுக்கு எனக்கு 4 மாதம் எடுத்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 1 வருஷம் ஒரு நண்பரிடம் 10, 60, 50,000 ரூபா செலவு பண்ணி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து கடைசி அது ஃப்ளாப் ஆகி அதில் வெக்ஸ் ஆகி அதன் பிறகு நம்மளே படிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி யூடியூப் வீடியோஸு இதெல்லாம் நிறைய ஆர்டிக்கல்லாம் படித்து ஷாப்பிஃபைனா என்ன, அதில் தீம்னா என்ன, அதை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் படித்த பிறகு தான் kidsbestie.com அப்படிங்கிற வெப்சைட்டை நானே டிசைன் பண்ணேன். அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ளிகேஷனும், ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியுது, அதை என்னால் எடிட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஈஸியான வகையில் இப்போது இன்டர்நெட் உலகத்தில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை விட இன்னொரு உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம். அதில் எப்படி வெப்சைட்டுக்குள்ளே நம்ம சில பொருட்களை விற்கிறோமோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அது உங்களால் விற்க முடியும். ஸ்டார்ட் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படிங்கிறத விட ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நீங்களே ஏஐ டூல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணீங்கன்னா அதை விற்பதற்கான விற்பனை தளம் வரப்போகிறது.
புதுசாக இருக்குல்ல, கோடி கணக்கில் சம்பாதிக்கலாங்க. பெரிய அளவில் கோடிங்களாம் வேணாம், என்ன வேணாலும் நீங்கள் ஒரு ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. கதை சொல்கிறதுக்கு ஒரு ஏஐ டூலை உருவாக்குங்களேன். கதை சொல்கிறதுக்குன்னா என்ன, ஒரு அம்மா அவங்களுடைய மொபைலில் உங்களுடைய ஏஐ டூலை பயன்படுத்தி நிலா, சிங்கம், எலி, அந்த பக்கமாக அப்பா பெயர் ராமு, அம்மா பெயர் சரோஜா, மேக் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அடித்த உடனே ஒரு ஸ்டோரியை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றுமே வேண்டாம். அடுத்து தான் நான் சொல்கிறேன், பாவைக்காய், மிளகு, இந்த பக்கமாக கொஞ்சம் வத்தல், இன்னொன்று தேங்காய், இதை வச்சு ஒரு டிஷ்ஷை தயாரிப்பதற்கான ஒரு ஏஐ டூலை நீங்கள் உபயோகிச்சிட்டிங்க. இன்க்ரீடியன்ஸ் கொடுத்தா அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஏஐ டூலை உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னா, இதெல்லாம் முதல்ல அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, இதெல்லாம் இப்போ ஏஐ டூலாக மாறிடுச்சு. அப்போ இது எல்லாமே உங்களால் செய்ய முடியும். பட் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சமாக அப் டு டேட்டாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த டாபிக் ரொம்ப புதுமையாக இருந்திருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக 2 நாள் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான், நீங்கள் வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.